அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்வி நிலையங்களில் சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கல்வி நிலையங்களில் பெயர்களில் உள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், வணக்கம். உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள உத்தரவில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? வணக்கம். கல்வி நிறுவனங்களில் பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் அந்த சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தென்னிந்திய செங்குத்த மகாஜன சங்கத்தை நிறுவிக்க சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜாதிகளை ஊக்கப்படுத்தும் சங்கங்களை சங்கங்களின் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்பது குறித்தும் அதே போன்று பள்ளிகளின் பெயர்களில் உள்ள ஜாதியின் பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்தும் விளக்கம் அளிக்க சென்னை தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பளித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சங்கங்களின் பெயரில் உள்ள ஜாதி பெயரை நீக்கி சங்க சட்ட திட்டத்தின் திருத்தங்கள் செய்து அரசை அணுக உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். மேலும் ஜாதிகளின் பெயரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என்பதும் அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என பதிவுத்துறை ஐஜிக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் சங்கங்களின் பெயரில் உள்ள ஜாதி பெயரை நீக்கி சட்டத்திட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் எனவும், அவ்வாறு திருத்தம் செய்யாத சங்கங்களின் சட்டவிரோதமானது சங்கம் என அறிவித்து அவற்றின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஜாதி சங்கங்களின் பெயர்கள் உள்ள ஜாதி பெயரை நீக்கி சங்க சட்டத்தில் திருத்தங்கள் செய்யும் பணிகளை 3 மாதங்களில் துவக்கி 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஜாதி சங்கங்கள் நடத்தும் பள்ளிகள், கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களில் பெயர் பலகையில் ஜாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி கல்வி நிறுவனங்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்கள் நீக்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் அந்த கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல் அரசு நடத்தும் கல்லர் சீர்திருத்த பள்ளி, ஆதி திராவிடர் நலப்பள்ளி போன்ற பெயர்களை மாற்றிவிட்டு அரசு பள்ளி என்று பெயர் சூட்ட வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதி பள்ளியின் பெயர்களில் நன்கொடையாளர்கள் பெயர் மட்டுமே இடம்பெற வேண்டும் எனவும், அவர்கள் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். வேறு ஜாதியில் திருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த காரணத்திற்காக குழந்தைகளை பெற்றோரே கொலை செய்யும் நிலை நிலவுவதாகவும், கைகளில் ஜாதி கயிறை கட்டிக்கொண்டு அறிவாளுடன் மாணவர்கள் வகுப்பறையில் வந்து தாக்குதல் நடத்துவதாகவும் இதுதான் காரணம் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த உத்தரவை உறுதியுடன் அரசு செயல்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.